உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. தமிழை நேசிக்கக்கூடிய, தமிழை போற்றக்கூடிய எனது அருமை தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். வெல் பிகன் இஸ் ஆஃப் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான தமிழ் அர்த்தம்ன்றது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல துவக்கம் பாதி வெற்றிக்கு சமம் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். புத்தாண்டில் ஒரு நல்ல துவக்கம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு புது முயற்சி அப்படின்றது நமது டாப் ஐஏஎஸ் அகாடமியோட ஒரு அங்கமாக வே டு டிசி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை நம்ம லான்ச் பண்ணுறோம். இந்த யூடியூப் சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மாணவர்களுக்கு மிக உயர்ந்த எண்ணம்ன்றது பல நபர்களுக்கு பார்த்தா இருக்கும். அதுவும் குறிப்பாக தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களோட மனதில் அதிகமான எண்ணங்கள் பார்த்தா தற்பொழுது இருக்கிறத நீங்களே வெளிப்படையாக பார்க்கவும் முடியும். ஸோ அதை நிறைவேற்றுறதுக்காக ஒரு புது முயற்சி அப்படின்றதான் இந்த யூடியூப் சேனல். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வே டு டிசி. டிசினா டெப்யூட்டி கலெக்டர் அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த உயர்ந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு தான் இந்த ஒரு புதிய முயற்சி. மற்ற யூடியூப் சேனலை கம்பேர் பண்ணுற மாதிரி இந்த யூடியூப் சேனலை நம்ம நடத்த போகிறது கண்டிப்பாக கிடையாது. இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்க போகுது. அதாவது பல நபர்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு இருக்கலாம், இல்லை நான் என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கலாம், என்ன மாதிரி புத்தகத்தை படிக்கலாம், இல்லை நிறைய விஷயங்கள் நம்ம செவி வழி செய்தியாக நம்ம கேட்டுகிட்டே இருக்கும். அதாவது அன்ப்ரூவன் டேட்டாஸ்னா என்னன்னா, சரியான ஒரு தரவுன்றது இருக்காது. தரவுகள் இல்லாமலே பார்த்தா ஒரு சில விஷயங்கள் நம்ம காதில் கேட்டுகிட்டே இருக்கும். அதாவது தமிழ் வழியில் படிக்கிறது பெஸ்ட்டா, இல்லை ஆங்கிலத்தை படிக்கிறது பெஸ்ட்டா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தா நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே உங்களுடைய குழப்பங்களை தீர்வை காணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக தான் அது அமையவே போகுது. இதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். சின்ன வயசில் நம்மளை ஸ்கூலில் கேட்டிருப்பாங்க. நம்மளும் நம்ம ஆர்வமாக நிறைய போஸ்டிங்ஸ் சொல்லியிருப்போம்ல, நீ என்னவா ஆக போகிற அப்படின்னு கேட்டாக்கா நிறைய பேர் டாக்டர் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் நான் கலெக்டர் ஆக போகிறேன், நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி கூட மாற்றி கூட சொல்லியிருந்திருப்போம். ஸோ அதில் நமக்கு மேஜராக நம்ம காதில் என்ன விழும் அப்படின்னா, நான் மாவட்ட ஆட்சியர் ஆகி போயிட்டு என் ஊரை நான் சரி பண்ண போகிறேன் அப்படின்றது சின்ன வயசில் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும். எனக்கும் அந்த விஷயங்கள்லாம் நான் சின்ன வயசில் எதை கேட்டாலும் நீ என்ன ஆக போகிறேன் பார்த்தா நான் கலெக்டர் ஆக போகிறேன், இதுதான் என் வாயிலுமே பார்த்தா வரும். ஸோ அதெல்லாம் நம்மளோட எண்ணங்களாக இருந்திருக்கும். அந்த எண்ணங்கள் இருக்கும்பொழுது நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா, திறமை வாய்ந்த நபர்களும் இருப்பாங்க, நல்லா படிக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு எங்கே ஒரு விஷயம் தேவைப்படும் அப்படின்னா, சரியான வழிகாட்டுதல். அந்த சரியான வழிகாட்டுதல் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியஸ்ட் ஒரு வேவை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த ஈஸியஸ்ட் வேவை காட்டக்கூடிய ஒரு சேனலாக தான் நம்ம முழுக்க கொண்டு செல்ல போகிறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி மற்ற சேனல் மாதிரி இந்த சேனல் கண்டிப்பாக இருக்க போகிறதெல்லாம் கிடையாது. அது அப்போ எப்படி தான் இருக்கும் அப்படின்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் பார்த்துட்டு வந்திருக்கணும், என்னென்ன விஷயத்தை நான் சரியாக ஃபாலோ பண்ணியிருக்கேன், எங்கெல்லாம் நான் தவறை செஞ்சுருக்கிறேன், எந்த தவறு செஞ்சதுனால எனக்கு மார்க்ஸ்லாம் கம்மியாக இருந்திருக்குது அப்படின்ற மாதிரி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். சார், நான் இவ்வளோ படிச்சுட்டே வரேன், ஆனால் இவ்வளோ நேரம் படிக்கிறேன், நான் ஏன் மார்க்ஸ் என்னால் அதிகமாக எடுக்க முடியல, இல்லை சார் நான் ஃப்ரெஷராக இருக்கேன், இந்த ஃப்ரெஷராக இருக்கும்போது நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், எது பாயிண்ட் ஆஃப் ஸ்டார்டிங் அப்படின்னு இருக்குல்ல, பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின்ற மாதிரி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் தெரியல, எந்த புக்கை நான் படிக்கணும்னு தெரியல, நீங்கள் மாட்டே சிலபஸில் அதுன்றீங்க இதுன்றீங்க, உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நான் இங்கே இருக்கலாமா, இல்லை துபாய்க்கு ஓடிடலாமான்னு கூட என் மனசுலாம் தோணுது. அந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் இருக்குல்ல, அந்த எல்லா எண்ணத்தையும் என்கிட்ட சொல்ல போகிறீங்க, நான் கேட்க போகிறேன், அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவ்வளோதான். இது ப்ராப்பர்லி ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு டிஸ்கஷன் பிளாட்ஃபார்ம் தான் இந்த வே டு டிசி. நம்ம என்ன பண்ண போகிறோம், டிசி ஆக போகிறோம், அதுக்கு என்ன வழி, இதை நீங்களும் சொல்ல போகிறீங்க, நானும் சொல்ல போகிறேன், நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 2026 பர்ஃபெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணி கொண்டு போக போகிறோம். இதுதான் அவுட் அண்ட் அவுட் பார்த்தா நம்மளோட மோட்டிவ். இந்த சேனலை கரெக்டாக பார்த்தா கொண்டு செல்வதற்கு நமது நிறுவனத்துடைய மூத்த ஆசிரியர் ஆகாஷ் ஐயா அவர்கள் பார்த்தா 2 பர்சன்ஸ் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. ஒன்று நான், என் பேர் பார்த்தா கவியரசன், விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த ஒரு பர்சன் நான். இன்னொரு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூதலிங்கம் சார். அவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த நபர். அவர் நாங்கள் 2 பேரும் தான் முழுக்க உங்களை வழிநடத்தி கொண்டு போக போகிறோம். 2026 நம்ம தான். அவ்வளோதான். இந்த வீடியோட ஒட்டுமொத்த பாயிண்ட்டே இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக ஒரு ஃபஸ்ட் வீடியோ அப்படின்ட்டு போட்டேன். ஸோ 2026 ஒரு பெரிய ஹோப்போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பெரிய ஹோப்பில் நமக்கு பார்த்தா நமக்கு தெரியாத, நம்ம எதிர்பார்க்காத முக்கியமான சர்ப்ரைசஸ்லாம் நிச்சயமாக நமக்கு காத்திருக்கும்ன்றது நான் ஒரு ஆண்டுமே நான் நம்புவேன். அதே விஷயத்தை இந்த ஆண்டு பார்த்தா நம்புகிறேன். 2025 அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டாக தான் அமைஞ்சிச்சு. நான் எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள், ஒரு சில நல்ல விஷயங்கள் பார்த்தா எனக்கு 2025 கொடுத்துட்டு போச்சு. அதையும் தாண்டி 2026 எனக்கு அதே மாதிரி அதையும் தாண்டி எனக்கு நிறைய விஷயங்களை கொடுக்குன்றதை நான் பிலீவ் பண்ணுறேன். அது எல்லாமே உங்களுக்கும் நடக்கும். நீங்களும் அந்த பிலீஃபை கண்டிப்பாக உங்கள் மனசில் வச்சுருங்க. திங்க் பாசிட்டிவிட்டி அப்படின்றத நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே போகணும் அப்படின்றத எப்பொழுதுமே மனசில் வச்சுருங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா? இந்த இயர் அப்படின்றது ஒரு குட் ஸ்டார்ட்டாக இருக்கட்டும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு வெல் பிகன் அப்படின்றது ஹாஃப் டன் இல்லையா, ஒரு நல்ல துவக்கம் அப்படின்றது பாதி வெற்றிக்கு சமம் அப்படின்றதும், அதே மாதிரி இந்த டெப்யூட்டி கலெக்டர் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப் மோஸ்ட் ஒரு பொசிஷன். அந்த டாப் மோஸ்ட் பொசிஷனை எய்ம் பண்ணுறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். இது நம்ம எல்லா வீடியோலுமே சாரும் சொல்லியிருந்திருப்பார் இல்லையா. அந்த ஒரு டெப்யூட்டி கலெக்டர் ஆகணுன்ற எண்ணம் வர்றதுக்கே ஒரு பெரிய திறமையும் ஒரு பெரிய எண்ணமும் வேணும், ஒரு தைரியம் வேணும். முக்கியமான கான்செப்டே அதுதான். நீங்கள் இந்த தரவுகள் எடுத்து படித்து பாருங்களேன். தரவுகள் அப்படின்றது என்னென்னா, நம்மளுடைய
இந்த கண்டென்ட்லாம் சொல்லுவோம்ல, நியூஸ் பேப்பர் கண்டென்ட்லாம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்கிறாங்கல்ல, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நான் டாப் மோஸ்ட் பொசிஷனில் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் உடைய மக்கள் தொகையில் எண்ணமுடைய நபர்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1% குறைவு தான், நியர்லி 1% தான். அப்போ 100% மக்களில் 1% மக்கள் மட்டும்தான் இந்த டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு நான் எய்ம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்களே இவ்வளோ தான். நினைக்கிறதே இவ்வளோ தான் நினைக்கிறாங்க. அப்போ போட்டி போகிறதுக்கு வரதுக்கு எவ்வளோ பேர் பாருங்கள். அப்போ சின்சியராக படிக்கக்கூடிய நபர்கள் எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயே ஒரு ப்ரூஃப் நம்ம மற்ற பர்சன்ஸை விட கொஞ்சம் நம்ம இன்டெலெக்சுவல்ன்றதுல நம்ம இங்கே வந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிடலாம். சரி, இதை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்களை நம்ம இந்த சேனலையும் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய டவுட்ஸ் வந்து பார்த்தா இந்த சொசைட்டியில் சுற்றிக்கிட்டே இருக்கும். என்ன சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேள்விப்படுவாங்கள்ல, தமிழ் எழுதுறது எப்படி சார், இங்கிலீஷ் எழுதுறது எப்படி சார், ரெண்டுத்தில் எது சார் பெஸ்ட்டு அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். இல்லை நிறைய விஷயத்தை வந்து பார்த்தா இந்த டேட்டாஸை ப்ராப்பராக வச்சிடலாமல் செவி வழி செய்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த செவி வழி செய்தியில் நிறைய விஷயத்தை கேள்விப்பட்டே வருவாங்க. அந்த செவி வழி கேள்விப்படுறதுனாலே நிறைய பேருடைய முயற்சின்றது அப்படியே தேங்கி நின்றும். இல்லை சார், நான் வந்து தமிழ் எதுனாக்கா நிறைய பேர் மார்க் வரலன்றாங்களே, நான் இங்கிலீஷில் எப்படி சார் சுவிட்ச் ஓவர் ஆகுது, நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யூடியூப்ல சுற்றிட்டே இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் சுத்த அது என்ன ஆகிடும் தெரியுங்களா, அந்த நெகட்டிவிட்டிஸ் மட்டும் அப்படியே மைண்டில் போய் ஃபெச் ஆகிடுமே தவிர்த்து, அப்போ வேணாம்ப்பா நம்ம குரூப் ஒன்லாம் ரொம்ப கஷ்டம்ன்றாங்க, மெயின்ஸ்லாம் படித்து எழுத முடியாது போல், மெயின்ஸில் யாருப்பா உட்காந்து தமிழ் எழுதிட்டு வருது, தமிழ் எழுத மார்க் பண்ண மாட்டாங்களே, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அந்த அன்வான்ட் டேட்டாஸ்லாம் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது அன்ஆத்தரைஸ்டு டேட்டா, அங்கீகரிக்கப்படாத ஒரு சில செவிவழி செய்திகள் உங்களை போட்டு டிஸ்டர்ப் பண்ணோம். இது எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷனுமாகவும் நம்ம இருக்க தான் போகுது. ஸோ எந்த மொழியை நம்ம வந்து ஃபெச் பண்ணலாம், தமிழ் மொழி எழுதலாமா வேண்டாமா, இல்லை இங்கிலீஷ் மொழியில் வந்து நம்ம மாறணுமா, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கான ஒரு பதிலாக இந்த பிளாட்ஃபார்மாகவும், அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம என்னென்ன மாதிரி முயற்சிகளும் எடுக்க போகிறோம். ஒரு குட்டி டேட்டாவாக இருந்தாலும் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நமக்கு விருப்பப்படும் பொழுது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து எவ்வளோ லைவ் செஷன்ஸ் கொண்டு போகிறதாலும் சரி தான், நம்ம எல்லா லைவ் செஷனும் நம்ம கொண்டு போகலாம். ஸோ லைவ் செஷனில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸும் நீங்கள் என்கிட்ட கேட்க போகிறீங்க. எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு நான் சொல்யூஷன் அப்படின்றத நான் சொல்ல தான் போகிறேன். என்னுடைய முயற்சிகளும் வந்து பார்த்தா உங்களோட முயற்சிகளும் ரெண்டு பேருடைய முயற்சிகளும் சேர்ந்து தான் 2026 த பெஸ்ட் இயர் ஆஃப் அவர் லைஃப் மாற்ற போகிறோம். ஓகேவா? 2026 நம்ம லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு வருஷமாக மாற்றணும் அப்படின்றத நிச்சயமாக நீங்கள் நம்புங்க, நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ஆண்டில் நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோன்றதை நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அந்த போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பார்ப்போம் நம்மளுடைய க்ரோத்ன்றது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கண் கூட நம்ம பார்க்கலாம். அடுத்து நான் முக்கியமாக இதை சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, நமக்கு நிறைய நபர்களுக்கு சமுதாயத்து மேலே ஒரு சில அக்கறையும் இருக்கும், ஒரு சில கோபம் இருக்கும். ஏன் இதெல்லாம் சரியாகலை, இதெல்லாம் ஏன் சரியாகலை அப்படின்ற மாதிரி நிறைய எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக வந்துட்டு போகும். இதெல்லாம் நம்ம சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம புலம்பலாகவே இருந்திருக்கும்ல, அந்த புலம்புல எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாசிட்டிவ் மாற்ற போகிறோம். நான் வரேன், இதுக்கப்புறம் நான் வந்து சரி செய்கிறேன், அவ்வளோதான் மைண்ட் செட்டாக இருக்க போகுது, அவ்வளோதான் இல்லையா? வரக்கூடிய ஆண்டில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க, அடிக்கிறோம், தட்டி தூக்குறோம், சைரன் வச்சு வண்டியில் போய் உட்காடுறோம், ஊரே வந்து பார்த்தா அலற விட்றோம், அவ்வளோதான் இருக்க போகுது. சரியா? இதுக்கப்புறம் அவங்க செய்யணும் இவங்க செய்யலாம் இல்லை, நம்ம வரோம், நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருடைய மனசும் இதுதான் ஓடணும். இதுக்கான முயற்சி நம்ம எடுக்க போகிறோம். சரியா? இந்த முயற்சி எடுக்க போகிறோம். நான் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தா வேலையை தூக்க போகிறோம், அவ்வளோதான். அடிக்கிற ரவுண்டை அது சரியில்லை இது சரியில்லைன்ற வார்த்தைக்கு இதுக்கப்புறம் இடமே இருக்கவே கூடாது. சரியா? நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம்ல, இந்த ரமா மூவியில் பார்க்குற மாதிரி நிறைய மூவிஸில் வந்து நமக்கு இன்ஸ்பிரேஷன் நிறையா இருக்கும்ல. இந்த மாதிரி வந்து ஒரு டீமாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஊரை நீ பார்த்துக்க, அந்த ஊரை நான் பார்த்துக்கிறேன். ஸோ அப்படி வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு டீம் ஃபார்ம் ஆகும்போது தமிழ்நாடு யோசிச்சு பாருங்களேன், டேய் நீ வேறு எதுமா இந்த மாதிரிலாம் கதைலாம் விடாதரா அப்படின்ற மாதிரிலாம் தோணும் தான். பட் இது இங்கே இமேஜின் பண்ணி பாருங்கள், ஏன் இது பாசிபிள் கிடையாது, ஏன் இப்படி நம்ம பண்ண முடியாதா என்ன? ஒரு டீமாக நம்ம ஃபார்ம் பண்ணி குரூப் 1 சர்வீசஸில் ஃபுல்லாக நம்மளோட டீம் உள்ளே போய் உட்காந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்டத்தில் நம்மளால் ஒரு சின்ன மாற்றம் செஞ்சிட முடியாதா? பெருசாக எதுக்கு நம்ம அவ்வளோ பெருசாலாம் வந்து நம்ம உடனே தமிழ்நாட்டை நான் வந்து குட்டிகரமாக போட்டு டோட்டலாகவே மாற்றிடுறேன், அவ்வளோலாம் எய்ம் பண்ண வேண்டாம். சின்ன விஷயம் செய்ய முடியாதா? ஒரு 10 பேரையோ இல்லை ஒரு 100 பேரையோ இல்லை ஒரு 1000 பேரை வந்து நம்ம ஒரு நல்ல வழியை நம்மளால் காட்டி விட்டுற முடியாது இல்லை? ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சுட்டாலே அவன் லைஃப் கொஞ்சம் செட்டில் ஆகும்ல. ஏன் அந்த சின்ன மாற்றம் செய்கிறதுக்கு இப்படி ஒரு பொசிஷன் நிச்சயமாக தேவை தானே. அது இல்லாமல் நம்மளால் போயிட்டு அந்த மாற்றங்களை செய்ய முடியுமான்னு பார்த்தா செய்ய முடியாதுல்ல, அது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அப்போ நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள், நம்ம நல்ல எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள் நிச்சயமாக ஒன்று சேரணும். அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் எதுவுமே. சரியா? ஏன்னா பாருங்கள், கெட்டவனா ஒரு விஷயத்தை சேர்த்துக்கு டக்குன்னு பார்த்தோன்னா அவனுடைய டீம் வச்சுட்டு வந்து பட்டுன்னு பண்ணிட்டு போயிடறான். ஆனால் நல்ல எண்ணம் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருமே வந்து பார்த்தா ஒன்றின்றதே இல்லை. நம்ம பெருசாக பாருங்களேன், ஒரு பஸ்ஸில் ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா கூட அந்த கெட்டவன் ஃபுல்லாக ஒன்று சேர்ந்து அந்த விஷயத்தை தைரியமாக செஞ்சுட்டு போயிடுவான். ஆனால் எல்லாருக்குமே வந்து பார்த்தா அதுக்கு தட்டி கேட்கணும்னு தோணும். பட் தட்டி கேட்கணும் தோன்ற எல்லாருமே வந்து பார்த்தா அமைதியாக உட்காந்துருக்கும். கரெக்டாக? ஆனால் நம்ம ஒன்று சேரமா பார்த்தா ஒன்று சேர மாட்டோம்ல. அதுதான் இங்கே நம்ம சரியாக செய்யவும் போகிறோம். சரியா? அப்போ இந்த நல்ல எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் நம்ம ஒன்று சேர போகிறோம். அந்த ஒன்று சேர்ந்து அடுத்த கட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டை வழி நடத்துறதுக்கு நிச்சயமாக நம்ம போனால் உண்டு, நம்ம தான் போகணும் இல்லையா? அதுவும் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவாக நம்ம எடுக்கிறோம். சரியா? அதான் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தா ஃபுல் பாசிட்டிவிட்டி மைண்டோட, ஃபுல் ஹாப்பினஸோட ஒரு நல்ல எய்மை கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கான ஒரு முழு முயற்சி
நீங்களும் போட போகிறீங்க, நானும் போட போகிறோம். ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இதோடைய சக்ஸஸை நம்ம டேஸ்ட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். சரி, அடுத்த கட்ட வீடியோவில் ஃபர்தராக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதாவது நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 1 சர்வீசஸில் என்டர் ஆகணும் அப்படின்னா மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, டிகிரி குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம். சேலரி கொண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரியா, இதோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அகைன் உங்கள் எல்லாரும் பார்த்தா ஒரு வார்ம் வெல்கம்ன்றது கொடுத்துட்றேன். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் டிஎன்பிசி குரூப் 1 சர்வீசஸ். ஒரு பெரிய ஒரு ஆல் தி பெஸ்ட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா, ஆல் தி பெஸ்ட். இந்த இயரை ஒரு பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.